Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இந்த வீடியோவில் Moonfy Biryani Masala யூஸ் பண்ணி பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா Moonfy Bai Veetu Kalyana Biryani Masala அப்படிங்கற நேம்ல தான் பண்றாங்க. இதனுடைய நெட் weight பாத்தீங்க அப்படினா 200 கிராம் அளவு இருக்கு. இது 100% நேச்சுரல் அப்படினு சொல்லியும் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது நம்ம குக் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம பிஃபோர் குக்கிங் ஆஃப்டர் குக்கிங் சொல்லி ரெண்டு டிப் கொடுத்திருக்காங்க. அதையும் நாம மறக்காம ட்ரை பண்ணலாம். இதுல என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாங்க இத நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள் பிரியாணி, மட்டன், சிக்கன் எந்த பிரியாணி வேணா செய்யலாம். ஆனா பாத்தீங்க அப்படினா பிஃபோர் குக்கிங்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா மட்டன்ல பிரியாணி செய்யறதா இருந்தா மட்டும் மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அதையும் நாம ஃபாலோ பண்ணலாம். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா 4 பாக்கெட் இருக்கு. இது ஒவ்வொன்றும் 50 கிராம் அளவுல இருக்கு. ஒரு பாக்கெட் மசாலாவுக்கு 1 kg அளவு மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது 1 kg மட்டன் + 1 kg ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி செய்யலாம். அடுத்து அவங்க சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம பிரியாணி செய்யலாம். பாத்திரம் சூடேறினதும் 150 கிராம் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பிறகு 200 கிராம் அளவு பெரிய வெங்காயமும் 8 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கண்ணாடி போல வந்ததும் 120 கிராம் அளவு இஞ்சியும் 80 கிராம் அளவு பூண்டையும் இடிச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இது கூடவே 6 பச்சை மிளகாய் சேர்க்க சொல்லியிருக்காங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கறக்காக 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 25 கிராம் அளவு புதினாவும் 25 கிராம் அளவு கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்த பிறகு அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து நம்மளோட பிரியாணி மசாலால 50 கிராம் அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம ஹோட்டல் கடையில் சாப்பிடக்கூடிய பிரியாணியோட ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு. இது கூடவே 100 கிராம் அளவு தயிரும், இந்த தயிர் நல்லா கெட்டியாக இருக்கட்டும். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தயிரும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த ஒரே ஒரு மசாலாவை மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம். இது பார்க்குறக்கு நல்ல திக் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூடவே நான் 1 kg அளவு மட்டன் சேர்த்துக்கிறேன். அவங்க சொன்னது போலவே இதை நான் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1 கிலோ மட்டனுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்மளோட மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா 1 kg அளவு ஊற போட்டுட்டேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேகட்டும். பாருங்கள் நம்மளோட பிரியாணி நல்லா இஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகிடுச்சு பிரியாணி.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிடலாம். நம்ம அடுத்து தம் போட போகிறோம். இது மேலே ஒரு வாழை இலையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இது மேலே ஒரு லிட்டோ அல்லது இது கரெக்டாக பொருந்துற மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுட்டு அதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மூடி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சிந்தாத அளவுக்கு பார்த்து கவனமாக எடுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம சாதத்தை கிளறும் போது குழிக்கரண்டியால் கிளற வேண்டாம். இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் கிளறுங்க. குழிக்கரண்டியில் கிளறணும் அப்படின்னா சாதம் குழஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நம்ம ரெடி பண்ண மூன்ஃபி பிரியாணி. இது கூடவே நான் சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் வச்சுக்கலாம். நம்மளோட கேரட் கொத்தமல்லி போட்ட தயிர் பச்சடி, கூடவே மட்டன் குழம்பு. இந்த காம்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பிரியாணி நான் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய சேம் ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்தளவுக்கு நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.